எதுவானா எப்பமா? அது வந்து என்ன நந்தினி வந்து போயின்னு இழுத்துட்டு இருக்க? ஏங்க அவ வந்ததும் வராததுமா விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் அப்புறமா கேட்டுக்கலாம். நீங்க முதல்ல உள்ள போங்க. மலதி, நான் என்ன நந்தினி கிட்ட சண்டையா போட்டுட்டு இருக்கேன்? உள்ள போங்கன்னு சொல்ற? சொல்லு நந்தினி, அவங்க கிட்ட இருந்து எப்ப பணத்தை திருப்பி வாங்க போற? இல்ல மாமா, அவங்க கிட்ட நானா எப்படி கேக்குறதுன்னு தெரியல. என்ன நந்தினி இப்படி சொல்லிட்டு இருக்க? 1 ரூபாய் இல்ல 2 ரூபாய் இல்ல 2 லட்சம். இன்னைக்கு நாம இருக்கிற நிலைமைக்கு அந்த பணம் எவ்வளவு பெரிய அமௌண்ட்னு உனக்கு புரியலையா? அதுவும் அந்த பணம் நமக்கு எப்படி வந்து சேர்ந்தது? அந்த பணத்தால நம்ம குடும்பத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் உண்டாச்சுன்னு உனக்கு தெரியாதா? அந்த பணம் பறி போயிருமோங்கிற கோபத்துலதான் உன் புருஷன் விஸ்வா அந்த லேண்ட் ஓனர் மேல கைய வச்சு இன்னைக்கு போலீஸ்க்கும் அர்ஜுனோட ஆட்களுக்கும் பயந்து தலைமறைவா இருக்கான். அவனையே இது வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு ஏதோ கடவுள் செயல் மாதிரி அந்த லேண்ட் ஓனருக்கு மனசு உறுத்தி ஒரு வழியா நம்ம கிட்ட பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரு. நாம அந்த பணத்தை வச்சு கையோட ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு சீக்கிரமாவே முன்னுக்கு வந்துடலாம். நம்ம விஸ்வா அர்ஜுன்கிட்ட இழந்த சொத்தை எல்லாத்தையும் சீக்கிரமா மீட்டலான்னு நாம எல்லாருமே கனவு கண்டுகிட்டு இருக்கோம். அந்த கனவை நிறைவேற்றுற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு மளிகை கடை ஓனரு அவருடைய கடையை நமக்கு லீஸுக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த கடையை நாம எடுத்து நடத்தணும்னா மாசத்துல கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல பிசினஸ் பண்ணலாம். தெரியுமா உனக்கு? இதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு யாரோ ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்காக 2 லட்சத்தை கொடுத்தது இல்லாம அந்த பணத்தை எப்படி திருப்பி கேட்கறதுன்னு தெரியலன்னு வேற சொல்லிட்டு இருக்க. என்ன நந்தினி இதெல்லாம்? சாரி மாமா, நீங்க சொல்றதெல்லாம் நான் யோசிக்காம இல்ல. இப்ப நம்ம சூழ்நிலை என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனாலும் கண்ணுக்கு முன்னாடி ஒரு உயிர் காணாம போயிட்டு இருக்கு. கையில பணத்தை வச்சுக்கிட்டு நான் எப்படி மாமா சுயநலமா யோசிக்க முடியும்? அது பெரிய பாவம் இல்லையா? ஐயோ நந்தினி, நீ பாவம் புண்ணியம் பார்த்ததெல்லாம் பத்தாதா? இன்னமா உனக்கு புத்தி வரல? முட்டாள் மாதிரி ஏன் இப்படி? என்னங்க நீங்க முட்டாள் அது இதுன்னு எது பேசிட்டு இருக்கீங்க? அக்கா விடுக்கா, மாமா கோவப்படுறதுல நியாயம் இருக்கு. ஆனா மாமா கவலைப்படாதீங்க. நம்ம யாருக்காவது உதவி பண்ணா நமக்கு வேற யாராவது உதவி பண்ணுவாங்கன்னு மாமா அடிக்கடி சொல்லியிருக்காரு. எனக்கும் அதுல பெரிய நம்பிக்கை இருக்கு மாமா. என்ன நந்தினி நீ இவ்வளவு பட்டதுக்கு அப்புறமும் புரியாம தத்துவம் பேசிட்டு இருக்க? சரி, எங்களெல்லாம் விடு. சொல்லிக்கிற மாதிரி யாருக்கும் பெருசா எந்த உதவியும் நாங்க பண்ணதில்ல. ஆனா நீ விஸ்வா அம்மா நீங்க 3 பேரும் இது வரைக்கும் எத்தனை பேருக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க? அதுக்கு பதிலா ஒரு உதவியாவது உங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்கா? சொல்லு நந்தினி. இன்னைக்கு நீங்க எல்லாத்தையும் இழந்துட்டு தெருவுல தானே நின்னுட்டு இருக்கீங்க. நீங்க செஞ்ச எந்த புண்ணியமோ உங்களை திரும்ப பார்க்கல இல்ல? என்னங்க இது? சார் எப்ப வந்தீங்க சார்? உள்ள வாங்க சார். அத்தை, சார் தான் அந்த பொண்ணோட அப்பா. வணக்கங்க. வணக்கம்மா. இப்ப உங்க பொண்ணு எப்படி சார் இருக்கா? கண்ணு முழிச்சிட்டாளா? ஏதாவது பேசினாளா? என் பொண்ணு கண்ணு முழிச்சதுமே யார் என்ன காப்பாத்தினாங்கன்னு தாம்மா கேட்டா. நான் உன்னை பத்தி சொன்னதும் உடனே உன்னை பார்க்கணும்னு சொன்னா. பட் ஹாஸ்பிட்டல்ல தான் அலோவ் பண்ணல. அப்புறம் சாரி, நீங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுல யாருன்னே தெரியாத என் பொண்ணை காப்பாத்துறதுக்காக நீ ஹாஸ்பிட்டல்ல 2 லட்சம் ரூபாயை கட்டியிருக்கியம்மா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. இந்தம்மா நீ கட்டின பணம். வாங்கிக்கம்மா, குடிமா. வாங்கிக்கமா. என்ன சார் இவ்ளோ பணம் இருக்கு?
நான் 2 லட்சம் ரூபாய் தானே கொடுத்தேன். இதுல 20 லட்சம் ரூபாய் பணம் இருக்குதுமா. எல்லாம் உனக்காகத்தான். சார் ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை மறுக்காதம்மா. இதை என் பொண்ணோட உயிருக்கான விலையா நான் கொடுக்கலம்மா. நீ எங்களுக்கு செஞ்ச உதவிக்கான நன்றியாத்தாம்மா இதை கொடுக்குறோம். ஆமாமா சார், நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நன்றிய வார்த்தையாலையும் மனசாலையும் தான் காட்டணுமே ஒழிய பணத்தால காட்டக்கூடாது சார். சார், நான் கொடுத்த 2 லட்சம் மட்டும் போதும் சார். இந்தாங்க சார். இல்லம்மா சார் ப்ளீஸ் சார். உன் தன்மானத்தை நான் மதிக்கிறேம்மா. ஆனா என் பொண்ணை காப்பாத்தி தந்த உனக்கு எந்த உதவியும் செய்யலைன்னா எங்க மனசு கடைசி வரைக்கும் உறுத்திக்கிட்டே இருக்குமா. அதனால நான் உனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு ஏத்துக்கம்மா. என்ன உதவின்னு சொல்லுங்க சார். போரூர் தாண்டி சிட்டிக்கு அவுட்டர்ல எனக்கு சொந்தமா 6 ஏக்கர்ல காலி மனை இருக்கு. அந்த நிலத்துல பிளாட் போட்டு சேல் பண்ண சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. பட் எனக்கு அந்த ஐடியா இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்போ நானே அந்த நிலத்துக்கான பவரை உன் பேருக்கு எழுதி தரேன். நீ அதை பிளாட் போட்டு சேல் பண்ணிட்டு வர்ற லாபம் எல்லாத்தையும் நீயே எடுத்துக்க. நிலத்துக்கான மார்க்கெட் ரேட்டை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். நீ என்னம்மா சொல்ற? தயவு செஞ்சு இதையும் மறுத்துறாதம்மா. இல்ல சார், நிச்சயமா மறுக்க மாட்டேன். இது எங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவின்னு எங்களுக்கு தெளிவா புரியுது. அத்தை, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல நான் நினைக்கிறதுக்கு என்னமா இருக்கு? இப்படி ஒரு நல்ல உதவி கிடைக்காதனாலதான் நம்ம இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இப்போ நமக்கு அந்த உதவிய சார் மூலமா அந்த ஆண்டவனே செய்யறாருன்னு நினைக்கிறேம்மா. நிச்சயமா அத்தை. சார், தேங்க்யூ சோ மச். நீங்க உங்க இடத்த என் பேர்ல பவர் எழுதி தரேன்னு சொல்றீங்க. அதுக்கு அட்வான்ஸா என்னால இப்போ ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும். மீதிய கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறேன் சார். ஒரு நிமிஷம் அத்தை, அந்த பேலன்ஸ் 1 லட்சத்தை எங்க வச்சிருக்கீங்க? இருமா வர. அம்மா ஒரு நிமிஷம். இந்த பாருமா, எனக்கு அட்வான்ஸ் எல்லாம் எதுவும் வேண்டான்னு சொன்னா நீ கேட்க மாட்ட. அதனால இந்த 1000 ரூபாயை மட்டும் நான் அட்வான்ஸா வச்சுக்கிறேன். சார், அது நான் இந்த பாருமா, இந்த நிலத்துல இப்போ புல்லு பூண்டு செடி கொடின்னு நிறைய வளர்ந்துருக்கும். அதையெல்லாம் கிளீன் பண்ணி பிளாட் ரெடி பண்றதுக்கு உனக்கு பணம் தேவைப்படும். அதுக்கு இந்த பணத்தை வச்சுக்கம்மா. சரிம்மா, நாளைக்கு நாள் நல்லா இருக்கு. நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலாம். ஓகே சார். சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. வரோம். வரோங்க. ஏய், இங்க பாரு. கை கொடு, கை கொடு, கை கொடு. கொடு. நான் இப்ப வந்துடுறேன். அக்கா, சூப்பர்க்கா. இதே வீட்ல வச்சு சொல்றேன். என் புள்ள திரும்பவும் தலையெடுத்து இதை விட பெரிய ஆளா ஆவான். உங்கிட்ட இழந்த சொத்தெல்லாம் சீக்கிரமா மீட்டெடுப்பான்.
லெவல் லைஃப் ஸ்டைல் எல்லாமே இவ்வளவுதான். ப்ராபப்ளி இதுக்கு கீழே வேணா போலாமே தவிர நிச்சயமா இதுக்கு மேல வரவே முடியாது. என்ன பாக்குற? நாங்க 3 பேரும் வெறும் 3 பேர் இல்ல, 300 பேருக்கு சமம். என்ன நந்தினி இங்க வந்து நின்னுட்டு இருக்க? ஒண்ணு இல்லக்கா, சும்மாதான். நந்தினி, என்ன மன்னிச்சிருமா. ஐயோ மாமா, இப்ப எதுக்காக என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நான் ஒரு முட்டாள் நந்தினி. பணம் போயிடுச்சேன்னு அறிவு கெட்டத்தனமா யோசிச்சு உன்னை நான் என்னென்னமோ பேசிட்டேன். ஆனா நீ படிச்சவ, ரொம்ப நல்லவ. அதான் உன் மனசு படி நீ அந்த பொண்ணுக்காக ஹாஸ்பிட்டல்ல கட்டின 2 லட்சத்தையும் அந்த பொண்ணோட அப்பா உடனே உனக்கு திருப்பி கொடுத்தது மட்டும் இல்லாம நீ முன்னேறதுக்கு உனக்கு இவ்வளவு பெரிய உதவி அவர் செஞ்சிருக்காரு. நான் தான் மடத்தனமா அவசரப்பட்டு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உன் முகத்துல முழிக்கிறதுக்கு எனக்கு தர்ம சங்கடமா இருக்கு. மாமா, இப்ப ஏன் உணர்ச்சி வசப்பட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பேசினத நான் தப்பாவே எடுத்துக்கல, போதுமா? இல்லம்மா, என்ன இருந்தாலும் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. ஏன் பேசிருக்க கூடாது? நான் பண்ணது தப்புன்னு உங்க மனசுல பட்டிருக்கு. அந்த கோவத்தை நீங்க உரிமையோட வெளிப்படையா என்கிட்ட காட்டியிருக்கீங்க. இத போய் நான் எப்படி தப்பா எடுத்துக்க முடியும்? இது பாருங்க மாமா, மாலதி அக்காக்கு நீங்க ஹஸ்பண்டா இருந்தாலும் எனக்கும் ரேவதிக்கும் நீங்க மாமா முறை. மாமா பெத்த அப்பாவுக்கு சமம். அப்படி இருக்கும்போது ஒரு அப்பா பொண்ணை கண்டிக்கிறது யதார்த்தமான விஷயம் தானே. அதனால உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல, கோவமும் இல்ல. உங்களுக்கும் எந்த உறுத்தலும் வேண்டாம். ப்ளீஸ் மாமா, நீங்க எப்பவும் போல என்கிட்ட பேசுங்க. சரி நந்தினி, இவர் மேல உனக்கு எந்த வருத்தமும் இல்லல்ல? அப்படியே நீ சாப்பிடாம கொள்ளாம இப்படி மொட்டை மாடல வந்து தனியா நின்னுட்டு இருக்க? வருத்தப்படுறதுக்கு எனக்கு காரணமா இல்ல. அவர் காணாம போய் இன்னையோட 4 நாள் ஆச்சு. இன்னும் அவரு எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு நமக்கு ஒரு தகவலும் தெரியல. அவரை நான் என்னைக்கு திரும்ப என் கண்ணால பாக்குறேனோ அன்னைக்கு வரைக்கும் எனக்கு நிம்மதி வராதுக்கா. இப்ப கடவுள் யாரோ ஒருத்தர் மூலமா இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்காரு. இந்த நேரத்துல விஸ்வா பக்கத்துல இருந்தாருன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஆமாக்கா, அவருக்கு இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் பத்தி A to Z எல்லா விஷயமும் தெரியும். அவர் நம்ம கூட இருந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாருன்னா சீக்கிரமா முன்னுக்கு வந்துருவாரு. தான் முன்னேறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு இவ்வளவு நாளா புலம்பிட்டு இருந்தாரு. இப்போ இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஆனா அவர் பக்கத்துல இல்லையே. அவரை எப்படி கண்டுபிடிக்க போறோன்னு தெரியல. நாள் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. கவலைப்படாதம்மா, விஸ்வாக்கு ஒன்னும் ஆகாது. அவன் எங்க இருந்தாலும் நல்லா தான் இருப்பான். என் உயிரை கொடுத்தாவது அவனை நாங்க கண்டுபிடிச்சிருவோம். காலையில மறுபடியும் இன்ஸ்பெக்டர் சாரை போய் பார்த்து பேசுவோம். நீ போய் நிம்மதியா சாப்பிட்டுட்டு தூங்குமா. மாலதி, வா நந்தினி, வா. சார், இந்த இடத்துல தான் சார் அந்த துணி இருந்தது.
எதுவும் இல்ல. அப்புறம் ரோட்ல ஏதோ பிளட் பார்த்ததா சொன்னீங்களே, அது எங்க? அது இங்க தான் சார். வாங்க சார், நான் காட்டுறேன். வாங்க சார். சார், இதெல்லாம் பார்த்ததுல இருந்து எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு சார். அன்னைக்கு அந்த அர்ஜுனோட ஆளுங்க தான் அவரை துரத்திருக்காங்க. அவங்களால என் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஆபத்து நடந்திருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். இப்போதைக்கு நீ எந்த முடிவுக்கும் வர வேண்டாமா. நான் இது விஷயமா கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ரிப்போர்ட் தரமா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. முதல்ல அந்த துணியை கொடுங்க. கான்ஸ்டபிள் சார், அந்த கவர் எடு. இதை வச்சுக்க. லேபுக்கு அனுப்புறதுக்கு அந்த பிளட்டை கொஞ்சம் சாம்பிள் அடி. ஓகே சார். சார் கலெக்ட் பண்ணிட்டேன் சார். உங்க ஹஸ்பண்டோட பிளட் குரூப் என்னம்மா? பி பாசிட்டிவ் சார். ஓகே. இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு நான் உங்களை சீக்கிரமா வந்து சந்திக்கிறேன். கான்ஸ்டபிள் வா. ஓகே சார். வரங்க. நந்தினி, ஏன்னா மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. விஸ்வாக்கு எந்த அசம்பாவிதமும் நடந்திருக்காது. விஸ்வா அர்ஜுன் ஆளுகிட்ட இருந்து எப்படியும் தப்பிச்சு போயிருப்பான். இன்ஸ்பெக்டர் சார் கூடி சீக்கிரமே ஒரு நல்ல தகவலை சொல்லுவாரு. மனசை போட்டு குழப்பிக்காம நீ வாமா. வாங்க நீ. வணக்கங்க. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல சார், நாங்களும் இப்பதான் வந்தோம். உங்க பொண்ணு சுதா இப்ப எப்படி இருக்கா? பரவாயில்லம்மா, இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கா. ஆனா இப்போ கூட உன்னை பார்க்கறதுக்காக அவளும் என் கூட கிளம்பி தான் வரேன்னு சொன்னான். பட் நான் தான் இன்னும் ஒரு வாரமாவது பெட் ரெஸ்ட் எடுக்கட்டுமேன்னு வீட்லயே இருக்க சொல்லிட்டேன். நானும் அவளை வந்து பார்க்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா டைம் கிடைக்கல. எப்படியும் ஒரு 2-3 நாளுக்குள்ள நான் வீட்டுக்கு வந்து அவளை பார்க்கறேன்னு சொல்லுங்க சார். கண்டிப்பா சொல்றேம்மா. இங்க ஆல்ரெடி நான் எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பத்திரம் ரெடி ஆயிடும். அது வரைக்கும் நாம இங்க வெயிட் பண்றதுக்கு பதிலா பக்கத்துல காஃபி ஷாப் இருக்கு, அங்க போய் காஃபி சாப்பிட்டு வந்துடலாமா? இல்ல சார், இருக்கட்டும். கொஞ்ச நேரம் தானே, வெயிட் பண்ணுவோம். சார், என்னை மன்னிச்சிருங்க சார். என்ன தம்பி, திடீர்னு ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? நேற்று நீங்க வீட்டுக்கு வந்திருந்தப்ப நந்தினி உங்க பொண்ணுக்கு கொடுத்த பணம் திரும்ப வராதுன்னு நந்தினி நான் திட்டிட்டு இருந்தேன். அது உங்க மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க தம்பி, என் பொண்ணோ இல்ல என் ஒய்ஃபோ எங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக வீட்டுல இருக்க 2 லட்சம் ரூபாயை கொண்டு போய் கொடுத்தா நானும் கோவப்படத்தான் செய்வேன். இதெல்லாம் யதார்த்தம் தம்பி. எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்ல. ரிலாக்ஸ்டா இருங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இவங்க தான் மிஸ்ஸஸ் நந்தினி. வணக்கம்மா. ஓ, இவங்க பேருக்கு தான் பத்திரம் பதிவு பண்ண சொன்னீங்களா?
ரொம்ப நல்லது. ஆல் தி பெஸ்ட்மா. வணக்கம் சார். சார் பத்திரம் ரெடி ஆயிருச்சு. ம் நீங்களே படிச்சு பார்த்துட்டு உங்க கையால அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. தேங்க்யூ சார்.